வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் ME 8692 பேப்பர்ல யூனிட் 5 ஐசோபராமெட்ரிக் ஃபார்முலேஷன். ஸோ இந்த கான்செப்ட்ல நமக்கு ஒரு பார்ட் பி கொஷினும் சில சமயம் பார்ட் சி கொஷினும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். ஸோ பார்ட் பி கொஷினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ப்ராப்ளம் தான் கேட்பாங்க இந்த யூனிட்டை பொறுத்தவரை. ஸோ அது என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காசியன் குவாட்ரேச்சர். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். காசியன் குவாட்ரேச்சர் நம்மளுடைய ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் -1 to 1 f of x dx இருக்கலாம், இல்லைனா சிக்மா ஈக்குவல் டு 1 wi f of x ஆக்கலாம். இன்டர்வலை பொறுத்து இன்டெக்ரலில் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை டிஸ்கிரீட் டைப்பில் கொடுத்தாங்கன்னா சமேஷனில் இருக்கலாம். இங்கே wiங்கிறது வெயிட் ஃபங்க்ஷன்ஸு, f of xங்கிறது ப்ரீ டிட்டர்மைன் சாம்பிளிங் பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் ஆர் n ஈக்குவல் டு 1 2 3. இப்படி இருந்ததுன்னா இதை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். i ஈக்குவல் டு 1 i ஈக்குவல் டு 2 அப் டு nth டேர்ம் வரை இருக்கிற மாதிரி இருக்கும். w1 f of x1 w2 f of x2 w3 f of x3 அப் டு இப்படி இருக்குமா. இந்த கான்செப்டோட மெயின் டேபிள் இதுதான். இந்த டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இந்த டேபிள் தெரிஞ்சிட்டுனா போதும், இந்த டைப்பில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். நமக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, அண்ட் வேல்யூ ரெலவெண்ட்டான எக்ஸ்ஐ வேல்யூ நம்ம கொடுத்துருப்பாங்க. வெயிட் ஃபங்க்ஷன் நம்ம தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், எக்ஸ்ஐ நம்ம தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த 1னா 1 2னா 2 3னா 3 இதுக்கு ஏற்றபடி தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த வேல்யூவை நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 1ஆக இருந்தால் x1ஓட வேல்யூ 0 தான். WI வெயிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா x1 x2 2 பாயிண்ட். ஸோ x1க்கு ப்ளஸ் √1/3, x2க்கு -√1/3. அதை இங்கே எப்படி கோட் பண்ணிக்கணும். இதுக்கான WI வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1. போத் W1 அண்ட் W2 ரெண்டுத்துக்குமே 1 தான். அடுத்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 3 இருந்ததுன்னா x1 x3 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/5. x2ஓட வேல்யூ 0. மொத்தம் 3 பாயிண்ட்டு. அப்போ x1 x2 x3 x1 அண்ட் x3 மட்டும்தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/5. x2ஓட வேல்யூ 0ன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ரெலவெண்ட்டாக தான் வெயிட்ஸ் வரும். w1 w3 w1 w3ஓட வேல்யூ 5/9, w2 8/9. இங்கே 0 வராது, 8/9 தட் இஸ் 0.888. இந்த வேல்யூ நமக்கு தெரியணும். இந்த டேபிள் மட்டும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, 1 or 2 டைம் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். Evaluate of integral -1 to 1 x power 4 plus x square of dx by applying 3 points Gaussian quadrature. So 3 pointல Gaussian quadratureல இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 3 பாயிண்ட்ஸு இது இன்டெக்ரல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் பேட்டர்னில் கொடுத்தாலும் நம்ம சமேஷனில் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். First we write the given function, given integral -1 to 1 x power 4 plus x square of dx. I ஈக்குவலண்ட் இதுக்கு ஒரு நேம் எடுத்துக்கலாம். I நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு தேவைப்படும். I ஈக்குவலண்ட் இன்டெக்ரல் -1 to 1 x power 4 plus x square of dx. நமக்கு கொஷின்லேயே 3 பாயிண்ட்னு கொடுத்தனால நம்ம அந்த டேபிள் இப்போ பார்த்தோம்ல, அதில் அந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 3 பாயிண்ட்னா x1 x3 x2. இதில் x1 x3ஓட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/5, x2ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ரெலவெண்ட்டாக வெயிட்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருந்தோம், w1 w3 வேல்யூ 5/9, w2ஓட வேல்யூ 8/9. 3னா டினாமினேட்டரில் 9 இருக்கணும், இங்கே 5 இங்கே 8. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸா, அப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷனை எப்படி இருக்கணும், இப்போ இது கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எழுதுனா i ஈக்குவல் டு 1 2 3 wi f of xi மாற்றணுமா. ஸோ அப்போ அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஃபார்முலா ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. அடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை கோட் பண்ணிக்கோங்க. 3 பாயிண்ட்ஸ்னால் 3 பாயிண்ட்ஸ் வேல்யூ. ஒரு வேளை சில சமயம் 2 பாயிண்ட் மட்டும் கேட்பாங்க, அப்படின்னா x1 x2ஓட வேல்யூ என்னன்னு மட்டும் கோட் பண்ணாலே போதும். இப்போ ஃபார்முலா i ஈக்குவல் டு w1 f of x1 ப்ளஸ் w2 f of x2 ப்ளஸ் w3 f of x3 முடிஞ்சது. இப்போ இந்த டேர்மில் f of x1 f of x2 f of x3 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட w1 w2 w3 வேல்யூ மிங்கிள் பண்ணணும், டோட்டலாக ஆட் பண்ணணும். 3 வேலை தான் இருக்குது. இப்போ பார்க்கலாமா. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் we find out f of x1 f of x2 f of x3 வேல்யூஸ். அப்போ f of x1னா நமக்கு ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்ளத்தில் f of xோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x power 4 plus x square இன்டெக்ரல் பேட்டர்னில். இப்போ நம்மளும் அதே ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், x1 power 4ஆ. அப்போ ஃபஸ்ட் வேல்யூங்கிறப்ப x1 power 4 plus x2 power 2. x1ஓட வேல்யூ தான் நமக்கு என்னென்னு தெரியும். இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம், x1னா ப்ளஸ் √3/5,
x3னா -√3x/5, x2ஓட வேல்யூ 0. இது எல்லாமே அசம்ஷன் தான், நம்ம டேபிளில் பார்த்த வேல்யூ தான். ஸோ இதை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ x1 தான் திருப்பி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ கோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். செக் பண்ணி பாருங்கள், கேல்குலேட்டர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நமக்கு மொத்தம் 3 வேல்யூ தேவை. f(x1) பார்த்தாச்சு. அடுத்து f(x2) தேவை. ஸோ x2⁴ + x2⁴. இது கொஷினில் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றபடி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ x2வை பொறுத்தவரை நம்மளுடைய வேல்யூ 0 தான். அப்போ 0² + 0² we got answer 0. f(x2)ஓட வேல்யூ 0. முடிஞ்சுது. இந்த டேர்மில் நமக்கு 3 வேல்யூ தேவை. இப்போ f(x1) பார்த்துருக்கும், f(x2) பார்த்தாச்சு. அடுத்து f(x3) பார்க்கணும். f(x3) அப்போ x3 போட்டால் போது x3⁴ + x3⁴. x3ஓட வேல்யூ மைனஸில் எழுதுவோமா? அப்போ -√3/5⁴ + -√3/5⁴. ஸோ இதோட வேல்யூ ⁴, இங்கே ⁴. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நமக்கு வர ஆன்சர் f(x3) = 0.959499. உங்களுக்கு ஒரு 3 to 4 டிஜிட்ஸ் எழுதிக்கிட்டால் நல்லது. இப்போ f(x1), f(x2), f(x3) தனித்தனியாக பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கோட் பண்ணியிருக்கிற வெயிட்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் டு ஃபைண்ட் ஸ்டெப் 2ல் w1 f(x1), w2 f(x2), w3 f(x3). தனித்தனி ஸ்டெப்பாக எழுதுங்க, ஈஸியாக புரியும், ஆன்சரும் கரெக்டாக வரும். w1 f(x1) which is equivalent to first value w1 ஓட வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணதான் 5/9. f(x1) இப்போ தான் பார்த்தோம் 0.95999. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ரிசல்ட்டு 0.53327. அடுத்து w2 f(x2). ஸோ w2 f(x2) 0.880 × 0. ஸோ 0 into something 0 தான். அடுத்து w3 f(x3). w3ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அதை கோட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ இப்போ தான் பார்த்தோம், எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரது சேம் ஆன்சர் தான். ஸோ w1 w3 பொறுத்தவரை நமக்கு நெகட்டிவாக இருக்காங்கிறது மட்டும்தான் f(x)ல் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கொஷினில் கேட்டது ஐ வேல்யூ தான். ஸோ ஐ வேல்யூவோட எக்ஸ்பான்ஷன் என்னது? w1 f(x1) + w2 f(x3) + w3 f(x3). இப்போ எல்லா வேலையுமே பார்த்தாச்சு. தனித்தனியாக பார்த்தது எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணுங்கள். we get answer 1.0666. இதுதான் நமக்கு ஆன்சராக வந்துடும். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சது. இப்போ இந்த ப்ராப்ளம் நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொடுக்குறாங்க, நம்ம அட்டன் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ரொசீஜர் கரெக்டு தானா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? இப்போ இது வந்து ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் தான் கொஷினில் கொடுத்தது. நமக்கு கொஷினில் கொடுத்தது இன்டெக்ரல் -1 to 1 x⁴ + x². 3 பாயிண்ட் காஸியன் கர்வேச்சரில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருவேளை நான் இதை பேசிக் நார்மல் இன்டெக்ரல்லே நான் இந்த ஃபங்க்ஷனை ஒர்க் அவுட் பண்ணோம்னா எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இதை ஜஸ்ட் வெரிஃபிகேஷனாக வச்சுக்கலாம். இன்டெக்ரல் -1 to 1 x⁴ + x² of dx ஈக்குவல் டு இன்டெகிரேட் பண்ணலாம் அண்டர் எக்ஸை பொறுத்து. அப்போ x⁴ இன்டெகிரேட் பண்ணால் x⁴5/5, x² இன்டெகிரேட் பண்ணால் x³/3. த லிமிட்ஸ் ஆர் -1 to 1. இப்போ அப்பரில் இது வேல்யூ 1/5 இருக்கட்டும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்தால் 1/5 -1/5. எனிதிங் பவர் 5னாலும் நமக்கு அதே வேல்யூ தான் வரப்போகுது 1 பொறுத்தவரை. இங்கே டினாமினேட்டர் 1/3 எடுத்துங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கேசஸில் ஜஸ்ட்டு நம்ம பேசிக்காக நமக்கு இன்டகிரேஷன் தெரியும். அந்த ஸ்டெப்பில் இன்டகிரேட் பண்ணுங்கள், லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணலாம். அப்போ 1/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ 1 + 1 2 ஆகும். ப்ளஸ் 1/3 சேம் ஸ்டெப் தான், 1 + 1 2 இருக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணால் 2/3 + 2/5. தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 1.066. இதே ஆன்சர் தான் இப்போ நம்ம இந்த காஷியன் கர்வேச்சர் பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணதுக்கும் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய அவுட்புட்டு. நீங்கள் எந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் அண்டர் த கண்டிஷனை பொறுத்து, டாப்பிக்கை பொறுத்து நமக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் கொடுத்து 3 பாயிண்ட் காஸியன் குவாட்ரேச்சர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி ஃபைனல் வேல்யூ கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 3 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தாலே என்னென்ன பாயிண்ட்டு, அதோட ஃபார்முலா 3 வேல்யூஸாக இருக்கும். எனக்கு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ x1க்கு எப்படி வரும், x2க்கு எப்படி வரும், x3க்கு எப்படி வரும், தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதோட வெயிட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். பேசிக் கேல்குலேஷன் தான். இதில் இன்டகிரேஷன் கூட வராது. இன்டகிரல் சிம்பிள் தான் இருக்கே தவிர இன்டகிரேஷனுங்கிறது ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் தான். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை ஓகே எனக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும்
அப்படின்னாலும் விட்டுறலாம், அது நமக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பேசிக் இன்டகிரேஷன்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapezhi@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.